இந்த பொண்ணோட ஃபேமிலி மும்பைல செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த பொண்ணு பாக்குறதுக்காக இன்னைக்கு வராங்க. அதனால இந்த பொண்ணை டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கர சென்சிட்டிவான ஒரு ஆளு. ரோட்ல பஜ்ஜி வாங்க போனா கூட அங்க இருக்கிற சாதுவான நாயை பார்த்தே பயங்கரமா பயந்து ஓடி வந்துருவாங்க. மாப்பிள்ளையோட ஃபேமிலி பாக்குறதுக்கு தான் பால் டப்பா மாதிரி இருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. டக்குன்னு பார்த்தா வர 23ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும். அதனால ரொம்பவும் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு போலாம். நான் உன் காலண்டர்ல எக்ஸாம்னு எழுதி இருக்கிறத நான் பார்த்தேன்னு மாப்பிள்ள சொல்றாரு. இந்த பொண்ணுக்கு இவன் இப்படி சொன்னதுமே ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால கல்யாணமும் நடக்குது. இவங்க 2 பேருக்குமே 5 நாளைக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணை இவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிறாங்க. உன் நகையெல்லாம் கழட்டி என்கிட்டயே கொடுமா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஒரு வாரம் நம்ம அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். இது என்னமா ட்ரெஸ் இதுன்னு சொல்லி உங்களோட மாடர்ன் ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டே வச்சுறாங்க. மாமியார் தூக்கி போட்டு அந்த மாடர்ன் ட்ரெஸ் எடுத்து இவங்க அந்த டேபிளையும் க்ளீன் பண்றாங்க. இந்த விஷயத்தை அந்த ஹஸ்பண்டும் நோட் பண்றாரு. இவங்க மாமியாரும் உங்க அக்கா கிட்ட நாளைக்கே நான் உங்க வீட்டுக்கு வரேன், மீதி விஷயத்தெல்லாம் நான் வந்த உடனே பேசிக்கிறேன்னு சொல்லி இவங்கள ஃபோன் வச்சுறாங்க.